ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுன்னா, சாமந்தி செடியில் நல்லா மொட்டு வர்றதுக்கு, மொட்டுக்கள் பெருசாகிறதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தான் நல்லா வளருது, மொட்டு இப்போ தான் வைக்க போகுது. நம்ம இந்த சமயத்துலலாம் நம்ம கரெக்டாக எரு கொடுத்தோம்னா நல்லா வரும் சாமந்தி செடி, நிறைய பூக்கள் பூக்கும். பாருங்கள், ஏற்கனவே நான் கலந்து வச்சுட்டேன், வீடியோ காமிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா எக்ஸலு, வாழைப்பழம், இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ பவுட்ரு, டீ வேஸ்ட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு இந்த விழுது வந்து 2-3 கிளாஸ் வாட்டரில் வந்து தண்ணியில் கலந்து வச்சுட்டேன். 3 டேஸ் அப்படியே வச்சிடணும். நீங்கள் 3 டேஸ் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த நம்ம கலந்த விழுதெல்லாம் மேலுக்கு வந்துடும். நான் காலையில் கலந்துட்டு திருப்பி இறங்கிடுச்சு. என்ன 3 டேஸ் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லது. முட்டை ஓடெல்லாம் நல்லா பெரிய பூ பூக்கிறதுக்கு காஃபி பவுட்ரு இதெல்லாம் வந்து நம்ம டீ தூள், காஃபி பவுட்ரு இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் நல்லா பெருசாகும். லீஃப்லாம் பெருசாகிறதுக்கு, நல்லா வளர்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். வாழைப்பழம் தோல் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வாழைப்பழமே போட்டுட்டேன், தோலோடவே போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தேன் கலந்து வச்சிடணும். இதுக்குள்ளேயே கொஞ்சம் தேன் கலந்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளோன்னாக்கா, இப்போ 4 கிளாஸ் வாட்டருக்கு வந்து அளவு சொல்கிறேன். 4 முட்டை ஓடு, ஒரே ஒரு வாழைப்பழம் நீங்கள் நல்லா பழமானது போட்டுட்டு, டீ வேஸ்ட்டு வந்து 4-5 ஸ்பூன் போட்டுக்குங்க, ஒரு பிடி அளவுக்கு. நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸி கப்பில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு விழுது வந்து 2 அதாவது எல்லாமே நீங்கள் மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஊற வச்சிடலாம் தண்ணியில். அதாவது 4 கிளாஸ் வாட்டருக்கு நான் சொன்னது. இது போல் எல்லாமே தண்ணியில் போட்டு கலந்து 3 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 3 டேஸ் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா புளிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் கொடுக்க போகிறீங்கன்னா நைட்டு வந்து தேன் கலந்து வச்சிடணும். வச்சுட்டு காலையில் நீங்கள் தேன் சப்போஸ் நைட்டு கலக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் கூட ஊற்றும்போது கூட கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. நான் 4 கிளாஸ் அளவுக்கு சொன்னது. நான் அதனால் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் செடிக்கு சத்து கம்மியாயிடும், அதுக்கு சொல்கிறேன் நான். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியில் நான் சொன்ன அளவு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். திருப்பி தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது போல் நல்லா கலந்துட்டு நீங்கள் சாமந்தி செடி கொடுக்கலாம். வாழைப்பழம் சப்போஸ் போடுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் இருந்ததுன்னு கூட 4 கிளாஸ் தண்ணிக்கு 4 வாழைப்பழம் தோல் போட்டு 4 முட்டை ஓடு போட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சின ஒரு பிடி டீ தூள் வேஸ்ட்டு, புது டீ தூள் கூட போடலாம் நீங்கள். நான் வந்து டீ வேஸ்ட்டு தான் போட்டேன். சப்போஸ் மோர் எதுவும் ஊற்றலைன்னா, தயிர் மோரெல்லாம் பிளான்ட்டுக்கு கொடுக்கல ஏற்கனவே அப்படின்னா நீங்கள் இதில் வந்து மோர் சேர்த்துக்கலாம். மோர் தயிர் சேர்க்குற மாதிரி தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். ஆனால் புளிச்சு தான் இருக்கணும். இது போல் கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எந்த அளவுக்குன்னா, இது ரொம்ப சின்ன, அதாவது லிமிட் சைஸ் தான், குட்டி கப்பு. நம்ம ரோஸ் எல்லாம் 100 ருபீஸ் ரோஸ் எல்லாம் வாங்குவோம், அந்த சைஸு தொட்டி பாட்டு. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றுங்க. ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே கூட கொடுத்துட்டு நீங்கள் உடனே ஊற்றிட்டு மண் சாயில் வந்து போய்த்து வச்சிடணும். சப்போஸ் இந்த திப்பெல்லாம் உழுது அப்படின்னா மிக்ஸி கப்பில் மைய அரைச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் திரியாக தான் போகும். அதுக்கு வந்து மேல் சாயில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். வெறும் சாயில் சொல்கிறேன் நான், மண்ணும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இதே வாட்ரு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப நல்லது. முட்டெல்லாம் சீக்கிரமாக வைக்கும். சப்போஸ் முட்டை வைக்கல பிளான்ட்டுன்னா, சாமந்தி செடிக்கு இது போல் அடிக்கடி நீங்கள் சப்போஸ் இந்த செடியில் பூவே பூக்களை இன்னும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 டேஸ் ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணலாம், மண்ணுக்குள்ளே ஊற்றி விடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் செடிக்கு ஊற்றினேன், சாமந்தி செடிக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.